வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு தரும் இன்ஸ்டாகிராமிற்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது எங்கும் எதிலும் அவமானப்படாதே என்பதாகும். சிலர் வாழ்வில் தேவையின்றி மற்றவர்க்கு உதவுவதாக நினைத்து தன்மானத்தை இழந்து விடுகின்றனர் என்ற குறிப்புடைய கதைதான் அவமானம் தேவையா என்பதாகும். அடர்ந்த சோலைவனம் வழியே வந்தவன் திடீரென தன்னை மறந்து வந்துற்ற பாதையை மாறி வழிதவறி சுட்டெரிக்கும் கொடுத்தும் வெயிலில் பல மணி நேரம் செய்வது அறியாது நடக்க வேண்டிய புதிய எதிர்பாராத நிலை ஏற்பட்டது இந்த சபாபதிக்கு. அது மட்டுமல்ல, திடீர் மழை பெய்யும் நேரத்திலும் குடை இல்லாமலும் நடந்ததால் மழையால் உடலும் அணிந்த ஆடையும் எதிர்பாராமல் திடீரென நனைந்தே போயிற்று. அப்போது சபாபதிக்கு அவனது உடலின் குளிரோ வேறு ஆடையை மாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோ அப்பொழுதும் ஏற்படவில்லை. தனித்து செல்லும்போது கூட சில நேரம் அருகிலும் எதிரிலும் வந்து போவோரையும் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கியே போனான் என்று கூட சொல்ல முடியாது. காரணம், செத்த பிணம் ஒன்று நடந்து செல்வது போல காணப்பட்டான். திடீரென்று அத்தகைய பார்வை மற்றவர்க்கும் பட்டது. அதில் அவமானப்பட்டு நின்றான் சபாபதி. என்னவாயிற்று இந்த சபாபதிக்கு? கதை ஓட்டத்தில் காண்போம். பல மாதங்களுக்கு பிறகு அவனது நண்பன் திடீரென அவனை கண்ணுற்றான். அப்பொழுது தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று வாழ்ந்த இந்த நண்பன் நம் சபாபதியாயிவன் என்று திடுக்கிட்டான் பழைய நண்பன் உமாபதி. திடுக்கிட்டு போன உமாபதி, என்னவாயிற்று சபாபதி என்ற ஏக்கத்தில் நலம் விசாரித்தான். நண்பா என்று அழைத்து தன்னை மறந்த நிலையில் செல்லும் சபாபதியை தான் தொட்டு அவனது பார்வை கவனத்தை தன் மீது படும்படியாக ஆக்கி அந்த சபாபதியிடம் பேச விரும்பினான் இந்த நண்பன் உமாபதி. திடீரென்று நின்ற சபாபதி பிரம்மை பிடித்தவன் போல் அவனை உற்று நோக்கி அந்த பார்வையில் திடுக்கிட்டான் உமாபதி. திடீரென சபாபதியின் முகத்தில் கண்ணீர் துளிகள் விழுந்தன. உற்று நோக்கிட மேலும் திடீரென்ற சுயநினைவும் சபாபதிக்கு வந்திட நண்பனை கண்ட சபாபதி உமாபதியை கட்டி அணைத்து சிறு குழந்தையைப் போல் அவன் முதுகில் கண்ணீர் துளிகள் படும்படியாக குலுங்கி குலுங்கி அழுதான் தலையை சாய்த்து. சரிப்பா, அழுகையை நிறுத்தப்பா சபாபதி, என்ன நேர்ந்தது சொல் என்றிட உடன் சபாபதி, ஆம் நண்பா, நீ கேட்பதும் சரியே. துன்பத்திலும் இன்பத்திலும் அமைதியே உனது ஆயுதம் என்று எனக்கு நீ அடிக்கடி கூறுவாய் நண்பா. அதை நான் அலட்சியப்படுத்தி கடைபிடிக்காமல் போனதுதான் எனது மமதை. அந்த மமதை தலைக்கு ஏறவும் நான் நிற்க வேண்டிய சரியான எனது இடத்தில் நிற்காமல், மௌனமாய் கால்பதித்து நிற்காமல், எனது கௌரவத்தையும் இழந்து மற்றவர் நீயா
என்று கருதும் அளவிற்கு நடந்து கொண்டேன். நீயா இந்த இடத்தில்? நம்ப முடியவில்லையே என்ற போது அவமானத்தை அந்த மற்றவர் பார்வையின் சொல்லிலிருந்து அடைய வேண்டியது ஆயிற்று நண்பா. செய்யாத அந்த தவறுக்காக எனது தன்மானத்தையும் இழக்க நேரிட்டது நண்பா. சும்மா பதறாதே சபாபதி. எதையும் இச்சூழலில் நீ எனக்கு விளக்கமாக தற்போது சொல்ல வேண்டாம். நானும் ஓரளவு அறிந்துதான் உன்னை நாடினேன். ஓரளவு செய்தி அறிந்தேன் நண்பா, கவலைப்படாதே. நம் நேரம் சரியில்லை என்றால் விதியை கூட யாராலும் மதியால் வெல்லவே முடியாது நண்பா. அங்கே அது எப்படிப்பட்ட இடம்? யாருக்கு என்று நாம் அங்கே செல்கின்றோம்? சரிதானா? என்ன அங்கு நடந்தது, என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் ஏவி விட்ட அம்பை போல் நீ அங்கு சென்று நிற்கலாமோ? இப்படித்தான் உலகில் பலர் உன்னை போல் நல்லவர்கள் தகாத இடத்திற்கு சென்று தகாத உறவுடன் கூடி கூனி குறுகி நிற்கின்றனர் உலகில் தற்போது என்பதை நான் அறிவேன் சபாபதி. அது மட்டுமல்ல நண்பா, சிலர் தம் கடமையை உறவுக்காக செய்வதாக உறவுக்காரன் என்ற முறையில் நினைத்து அங்கே அவர்கள் ஒரு நரிக்கூட்டம் என்று கூட தெரியாமல் உள்ளே நுழைந்து தனக்கென்று உள்ள கௌரவம் தரக்கூடிய தம் இலக்கு கனவுகளையே இழந்து விடுகின்றனர் நண்பா. நண்பா சபாபதி, கலங்காதே. உன்னை அவமானப்பட வைத்தவர்கள் தங்கள் மீது நேரிடை குற்றம் இல்லாதவர் போல் ஆகிவிட்டனர். அத்தகைய நரிக்கூட்டங்கள் தற்போது சந்தோஷத்தை அனுபவிக்கின்றன. விட்டு தள்ளு. வெள்ள மனசு அப்பாவி நீயோ இன்று அவர்களுக்காக களத்தில் இறங்கி கௌரவத்தை இழந்து தனியே அவமானப்படுகின்றாய் என்பது எனக்கு புரிகிறது. சரியாய் வாழும் நீ சற்று யோசிக்காமல் போனதால் சங்கடத்தை அனுபவிக்கின்றாய் நண்பா. கஷ்டப்படுத்திய நாட்கள் யாவும் நமக்கு கற்று தந்த நற்பாடங்களே என்று நினைத்தால்தான் நாம் மனம் நிம்மதி அடையலாம். எவருமே நல்ல நண்பருடன் சேரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட தனிப்பட்ட கவலைகளை எவரும் மறக்க முடியும் நண்பா. எதிர்பாராமல் சூழ்நிலையால் நாம் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் கூட நம் கோபத்தை வெளிப்படுத்துவது தவறு. அந்த இடத்தில் சிரித்து மௌன புன்னகை காட்டி மெதுவாய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதே தகர்த்து செல்வதை விட உத்தமமானது. இதை உணராத ஜென்மங்களுக்கு நாம் வழங்கும் பதிலடிகள்தான் நம் கௌரவத்தை இழக்க வைக்கின்றன. எய்தவன் இருக்க விழும் அந்த அம்பைத்தானே நோகச் செய்து அடையாளம் காட்டுவார்கள் இந்த உலகம். மேலும் சொல்கிறேன் நண்பா, நாம் மற்றவர்களுக்கு ஆதரவாகவோ அன்பாகவோ இருந்தாலும் என்ன நடந்தது அங்கு என்று நமக்கு அது புரியாத இடத்தில் காட்டும் நம் செயல்கள் யாவுமே விழலுக்கிரைத்த நேர்வோடாகும். இல்லை இல்லை, வெறும் குப்பைகள் என்றே நான் சொல்வேன். அதை அறிந்து வாழ்ந்தால் தனி மனித சுதந்திரம் காக்கப்படும் அல்லவா? நீ ஏன் யோசிக்கவில்லை? தேவையின்றி மூக்கை நுழைத்து விட்டாயே, உடைபட்டது உன் மூக்குதானே. சிந்தித்து நிதானமாக செயல்படு நண்பா. இறுதியாக நான் ஒன்று சொல்கின்றேன், வருந்தாதே. கண்ணாடியைப் போல் மிக தெளிவாய் அமைதியாய் நாம் இருந்தோமேயானால் தவறு செய்தவர்களின் குற்ற உணர்வு முகங்கள் என்பது நமது மௌனமாகிய அந்த முகக்கண்ணாடியில் தெரியும். அந்த முகக்கண்ணாடியில் எதிரிகள் தன் முகப்பார்வையை பதிப்பர். அவர்களுக்கே அப்போது விளங்கும். எதிர்மறை செயலில் நாம் மூழ்குவது மிகப்பெரிய அவமானத்திற்கே வழிவகுக்கும் நண்பா. மேலும் மனிதன் என்பவன் வயதாகியும் கூட கோபத்தையும் பேராசையையும் விடுவதே இல்லை நண்பா. மற்றும் அவைகள் அவனிடத்தில் சாவதும் இல்லை நண்பா.
தனி மனிதன் சிந்திக்க வேண்டியது இந்த உலக மனிதர்களை பற்றியே. அதாவது அவனுக்கு விருப்பம் இருந்தால் 1000 வழிகள் அதை அடைந்திட காட்டுவான். என்ன சொன்னாய் நண்பா? தனி மனிதன் சிந்திக்க வேண்டியது இந்த உலக மனிதர்களை பற்றி தான் என்று சொன்னேன். அதாவது சுயநலவாதிகளுக்கு அவர்கள் காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிறைவேற வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தால் 1000 வழிகள் காட்டுவார்கள் அதை அடைந்திட. விருப்பம் இல்லையேல் சபாபதி, உன்னை போன்றவர்களையும் அதில் இணைத்து கொண்டு தப்பித்து விடுவர். அதாவது எதிரியை வெல்ல 1000 காரணங்கள் கூறி நம்மையும் அடக்கி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை போன்ற இயல்பாய் அமைதியாக உள்ளவர்கள் காட்டிய பாதையை நன்கு நீ உணர்ந்து பார். தகர்த்து எறிய நினைக்காமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டால் நல்லது. அவமானம் உனக்குத்தான் வந்திடுமோ? வராது அல்லவா? வாழ்க்கையை நிம்மதியாய் ஓட்டிட நண்பா, நமக்கான அந்த இலக்கு நீ ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டால் வாசல் கதவு நல்ல வழியில் திறக்கும். அது என்ன நண்பா சவாலாக என்று சொல்கிறாய்? ஆம் நண்பா, நாம் நிம்மதியாய் நம் வாழ்நாளை ஓட்டிட நமக்கான அந்த இலக்கின் நீ அதை ஒரு சவாலாக அந்த இலக்கை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் நான் சவாலாக என்று கூறியது அந்த சொல்லிலேயே பார் நண்பா, வாசல் கதவு நல்வழியில் திறக்கும் என்ற குறிப்பும் உள்ளது. அதாவது நண்பா, சவால் என்ற சொல்லில்தானே வாசல் என்ற சொல்லும் அடங்கியுள்ளது. உன் எதிர்காலத்தை முறையாய் பயணிக்க நல்ல வாசல்களின் வழியே நீ பயணித்திடு சபாபதி. அதற்காகத்தான் சவாலாக என்று கூறினேன். புரிகிறதா? தலையை ஆட்டி அமைதியானான். தவறுக்கு வருந்தினான். இனி அவமானப்படக்கூடாது என்றும் உணர்ந்தான் இந்த நண்பனான சபாபதி. எனவே எதற்கும் பிறர்க்காக கடமையாற்றி பெருமைப்படுபவன் எவன் ஒருவனும் தனக்கான கனவுகளை இழந்து விடுகின்றான் என்பதே உண்மை. வாழ்வில் நாம் சிரிக்கின்ற நிமிடம் கூட பொய்யாகலாம். நாம் அழுவதே நிஜமாகும். உணர்ந்து வாழ்வதே நல்லது. வாழ்க வளமுடன்.